ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விளாக் கிருத்திகை அன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை ரொம்ப சிம்பிளாக பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்போவுமே கிருத்திகை அன்னைக்கு மட்டும் வாசலை காவி போட்டு தான் கோலம் போடுவேன். அதாவது மாதத்தில் வர ஒரு கிருத்திகையில் நான் இது போல் தான் கோலம் போட்டு வாசல் காவி கட்டி கோலம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் முருகருக்கு வழிபாடு பண்ணும்போது இப்படி தான் கோலம் போடுவேன். ஸோ நமக்கு வியாழக்கிழமை கிருத்திகை வந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் படையல் வச்சு படைக்கணுன்றதுனால நான் பூஜா ரூம் டீப் க்ளீனிங் எல்லாம் இனிமேல் தான் பண்ணணும். பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி பூஜா ரூம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு 2 days ஆகிடும். ஸோ முருகரை வழிபடாமல் நான் எப்போவுமே இருக்க மாட்டேன். அதனால் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்னைக்கு கிச்சனில் தான் வழிபட போகிறேன். ஸோ கிச்சனுடைய கேஸ் அடுப்பெல்லாம் வாஷ் பண்ணி கோலம் போட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கோலம் போட்டு முருகர் ஃபோட்டோ வச்சு பூ போட்டு 6 தீபம் வெற்றிலை தீபம் போட்டு இன்றைக்கி கிருத்திகையில் இப்படி தான் வழிபடுவேன். நான் எப்போவுமே கிருத்திகையில் சஷ்டியில் 6 தீபம் போட்டு வழிபடுறது என்னோடய வழக்கம். ஸோ அதை தான் இன்றைக்கும் இந்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களாம் ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால இது போல் கோலம் போட்டாலே அவங்க களைச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சிடும். வெயில் நல்லா அடிக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும். பாப்பா தான் காலையில் என் கூட இருந்தா, அதனால் அவள் தான் வீடியோலாம் எனக்கு எடுத்துகிட்டு இருந்தா. எப்போவுமே இது போல் வாசலை மங்களகரமாக கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வேப்பிலை வச்சு லெமன் கட் பண்ணி நல்ல நாளில் மட்டும்தான் 2 பக்கம் லெமன் கட் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி வைப்பேன். இன்றைக்கும் அரளிப்பூ கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதை தான் போட்டு முருகருக்கு தீபம் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி நம்ம பூஜை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஃபுல்லாக பாருங்கள். கண்டினியூஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிலவாசல் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டேன். வீடு ஃபுல்லாக மாப் போட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். இதை செய்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிலவாசலில் ஃபுல்லாக தொடச்சி பட்டை போட்டுலாம் வச்சு கோலம் போட்டிருக்கேன். சண்டே அன்றைக்கி என்னால் நிலவாசலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ண முடியாதுன்றதுனால இன்றைக்கே எல்லாமே பண்ணியிருக்கேன். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் துடைக்கக்கூடாது சொல்லிட்டு சாட்டர்டே தான் நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ சண்டே நம்ம வீட்டில் வடை பாயசம் அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் செய்கிறா போல் செஞ்சு சாமி கும்பிடுவோம். லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு நம்ம ஊரில் சந்தை, காய்கறி சந்தை, பழங்கள் சந்தை, இங்கே எப்படிலாம் விலைவாசி இருக்குது, இங்கே என்ன மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பூஜா விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். மற்றபடி நம்ம எங்கன்னா ஷாப்பிங் போகிறோம். இப்போ நான் சவுகார்பேட் ஷாப்பிங் போனேன்னா அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அங்கே என்னென்னலாம் பெஸ்ட்டாக கிடைக்கும், வீட்டுக்கான அப்ளையன்சஸ் இல்லை பூஜா பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். மற்றபடி நான் வேறு எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன், இப்போ மந்த்லி மளிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு இத்தனை பேருக்கு எவ்வளோ தேவைப்படும், நான் என்னெல்லாம் வாங்குகிறேன், எப்படி ஒரு மாதம் வாங்குறதை இன்னொரு மாதம் வாங்க மாட்டேன். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம், படையல் நாள்லலாம் என்ன மாதிரி படைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ பொங்கல் வைக்கிறோம் இல்லை சுண்டல்லாம் செஞ்சு படைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிர் வகைகள்லாம் வாங்குறத உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நம்ம விளாக் ஃபுல்லாமே வரும். ரொம்ப நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக வெளியே போகிறோம், பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோன்னா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். கோயிலுக்கு போகிறேன்னா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். மற்றபடி டீப்பாக வேறு எதையும் சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. நம்மளுமே மிடில் கிளாஸ் தான். ஸோ சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே எங்கள் வீடு இப்படி மங்களகரமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி கடவுள்கிட்ட இதான் வேணும் அதான் வேணும்லாம் போயிட்டு வேண்டிக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை கடவுளே கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. நான் வேண்டி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கிறத விட நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி வச்சுருப்போம், ஒரு நாள் அது கண்டிப்பாக நிறைவேறும்னு. அப்படி நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அது நல்ல விஷயமா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறோன்னா அதை உடனே போய் தேவையில்லாத காசு கொடுத்து வாங்கணும்லாம் நினைக்க மாட்டேன். அதுக்காக காசு சேர்த்து வச்சு அது வாங்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக நமக்கு அமையும் போது கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். அதுபோல் நான் சொல்ல வந்தேன், நம்ம வேண்டுதல் என்றைக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு முன்னே நிறுத்திட்டுலாம் நான் எதையுமே கேட்க மாட்டேன். நான் இப்படி தான் வழிபடுவேன். எங்கள் வீடு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும். ஸோ வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சஸ்திக் சிம்பிள் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு இதில் பன்னீர் கலந்து போட்டால் என் வாசனை நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ வேப்பிலையை கிள்ளி வச்சுட்டு அதுக்கு மேலே எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வச்சோம்னா அந்த டிவைன் பவரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் தான் 2 பக்கம் பூ வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வாசலில் எல்லாமே செஞ்சு நிலவாசலை மங்களகரமாக வச்சு ஊதுவத்தி காமிச்சிட்டு இப்படி பண்ணாலே நம்ம வீட்டில் அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரான்னும் போதே ஒரு மங்களம் நிறைந்த ஒரு இடத்த பார்க்கும்போது அங்கேயே அமர்ந்துடுவான்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் நம்ம வீடும் அப்படி தான் இருக்கும், நம்ம வாசல் என்ட்ரன்ஸும் அப்படி தான் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பூஜை ரூமை திறந்து என்றைக்கோ ஒரு நாள் விளக்கேற்றினா அங்கே டிவைன் பவரும் அந்த கடவுளுமே வராது. நம்ம கடவுளை என்றைக்குமே நினச்சிட்டே இருக்கணும்.
எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சக்தி வந்து நம்ம வீட்டுள்ள என்றைக்குமே அமர்ந்துட்டுருக்கோம். என்றைக்கோ ஒரு நாள் பூஜை ரூம் திறக்க வேண்டியது, எப்போயோ ஒரு நாள் விளக்கேற்ற வேண்டியது, பூப்பட வேண்டியது, இப்படிலாம் இருந்தால் அங்கே அந்த ஒரு ஆற்றல் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்போ ஒரு கஷ்டம்னு போய் அந்த இடத்துல நின்று வேண்டுனா உடனே உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டிவைன் பவர் வந்து எப்போவுமே நம்ம வீட்டு உள்ள அதிகமாக இருக்கணும். எப்போவுமே அந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் போது எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வரவே வராது. நம்ம சோம்பேறியாக இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விளக்கேற்றுறோம், வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விளக்கேற்றணும், அந்த கிருத்திகை அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பூ போட்டு விளக்கேற்றணும், அதுவுமே நல்லது. அமாவாசை மாமியார் மாமனார் இருந்தாலும் சரி, நமக்கு முன்னோர்கள்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களே, அவங்களாம் இறந்து போயிட்டு பரம்பரையாக நம்ம அம்மாவுக்கு மேலே இருந்தவங்க, நம்ம மாமியாருக்கு மேலே இருந்தவங்க, அவங்கள நினச்சி ஒரு கற்பூரம் ஏற்றினா அவ்வளோ நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது, நம்ம சந்ததியுமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அடுப்படிலாம் கழுவிட்டேன், கேஸ்லாம் இப்படி தான் கோலம் போடுவேன். என்னால் வாரம் கோலம் போட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் டெய்லி நான் கேஸ் எல்லாம் தொடச்சிருவேன். என்னால் கோலம்லாம் போட்டு மஞ்சள்லாம் வைக்க எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக வீட்டில் பூஜை பண்ணுற அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா கிச்சனில் தான் மகாலட்சுமி, அன்னபூரணி, அக்னி பகவான் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வேறு தெய்வம் கூட நேராக கிச்சனுக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமை நோக்கி போகுமா. அதுபோல் நம்ம கிச்சனை என்றைக்குமே அழகாக நீட்டாக ப்ரெசண்ட்டாக வச்சுக்கணும்னு வைங்களேன். அந்த கிச்சனுக்கு வரவங்க வெளியால் கூட யார் வேணால் வரலாம், வந்தாலே பரவாயில்ல எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குது அப்படின்ற வார்த்தை தான் உங்கள் வாயிலேருந்து வரும். ஸோ இது போல் எப்போவுமே வச்சுக்க முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது இப்படி வச்சுக்கலாம். நான் எப்படின்னா ஃப்ரைடே இப்படி தான் வச்சுக்குவேன். அப்படி இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இப்படி தான் ஃப்ரைடே வந்து இருக்கும். எனக்கு கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன். அவங்க இருக்கும்போது எனக்கு அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். இப்போ கூட என் கிட்ஸை வச்சுட்டு தானே இந்த வேலையை எல்லாமே பார்க்குறேன். கண்டிப்பாக செய்யணும்னு இறங்கிட்டேன்னா அதை செஞ்சுடுவேன். முடியாத டைம் நான் விட்டுடுவேன். உங்களை மாதிரி தான் நானும் வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் பர்ஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சில டைம் நமக்கு எப்போ முடியலையோ அப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு நிறைய இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் எங்கெல்லாம் போகலான்ட்டு. அடுத்தடுத்த விலாகில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கிட்ஸ் கூட எங்கெல்லாம் போய்ட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு வந்து போகிற டிஸ்டன்ஸோ இந்த சம்மரில் குழந்தைங்கள கூட்டின்னு வெளியே போகிறோன்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஒன்று. ரெண்டாவது அதாவது ஏன்னா நிறைய கிட்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், கோவில்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோடு போனால் கொஞ்சம் பசங்களையும் பார்த்துப்பாங்க. நம்ம வந்து நிறைய கோவில்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுதா. ஸோ அப்படியே புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே சரவண பவன் ஸ்டார் கோலம் போட்டுட்டு 6 வெற்றிலை கழுவி பொட்டு வச்சு 6 விளக்கு அகல் விளக்கு தான் ஏற்றி வைப்பேன். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் ப்ரே பண்ணுவேன். நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பூஜா வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் வந்து பூஜா வீடியோஸே போடுறேன்னா நீங்கள் இப்படி தான் பூஜை பண்ணுவீங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஒரு டைமும் பூஜை பண்ணுறதுனால எனக்கு நிறைய பலன்கள் அதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்குன்றதை மட்டும்தான் நான் உங்கள் கூட சொல்கிறேன். ஸோ இது போல் 6 விளக்கு வச்சு ஏற்றுவேன். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் கடைக்கு கிளம்புறேன்னா 6 வெத்தலை வச்சு நடுவில் ஒரு விளக்கு வச்சு ஏற்றிட்டு போவேன். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறதுனால பொறுமையாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டதுனால பூஜா ரூம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதனால் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி கோலம் போட்டு முருகர் ஃபோட்டோ வச்சு பூவெல்லாம் போட்டு சிம்பிளாக அடுப்படியிலேயே நான் சாமி கும்பிட்டுட்டேன். இதுவுமே நல்ல ஒரு டிவைன் பவர் தான் நமக்கு. முருகரை நீங்கள் எங்கே வச்சு வழிபட்டாலுமே அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். நம்ம மனசு ஃபுல்லாக அவர் இருக்கும்போது நம்ம கேட்கறது அனைத்தையும் அவர் செய்வார். அவர் ஒரு குழந்தை கடவுளாகவும் இருந்து நம்ம வந்து முருகா நம்மளை வந்து அவரை குழந்தையாக பாவித்து நம்ம கூப்பிடும்போது அவர் அப்படியே ஓடி வந்து நமக்காக எல்லாமே செய்வார். நான் கண் கூட நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக கும்பிட்றேன்னா முருகரை தான் அதிகமாக நேசிப்பேன், அதிகமாக கும்பிடுவேன், அதிகமாக கோவிலுக்கும் போவேன். இப்போ கூட வந்து முருகரை வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது நான் பார்த்துடுவேன். கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். எப்படியாவது திண்ணனூர் போனேன்னா அங்கே பாலமுருகர் கோயிலை விசிட் பண்ணாமல் வரமாட்டேன். அதுபோல் தான் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் மட்டும் தான் நெய்வேத்தியமாக கற்கண்டு பழம் மட்டும் வச்சுருக்கேன். காலையில் சாதம்லாம் வடிச்சிட்டேன். ஆனால் மேலே வந்து அத்தை படைச்சி காக்காவுக்கு வச்சுருவாங்க.
ஒரு வீட்டில் 2 பேரே இப்படி காக்காக்கு வைக்கிறது சொல்லிட்டு அவங்க படைக்கிறாங்கன்றதுனால நான் வந்து காக்காக்கு இன்றைக்கி வைக்கல. ஸோ அவங்க காலையில் படைச்சி வச்சுட்டாங்க. நான் வீட்டில் இப்படி தான் பூஜை பண்ணி படைப்பேன். நமக்கு முன்னோர்கள் அவங்க செய்கிறாங்க கொள்கிறாங்க, நம்ம அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணுமா, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நம்ம வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் என் குழந்தைங்களுக்காக நான் இப்படி தான் ப்ரே பண்ணிக்குவேனே. ஸோ அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும், வேறு எதுவுமே நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஸோ பத்தி ஏற்றிட்டு சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணிலாம் காமிச்சு விட்டாச்சு. கற்பூரம் மட்டும் நான் இன்றைக்கி ஏற்றலை, ஏன்னா நம்ம படையெல்லாம் போட்டோம்னா நம்ம கற்பூரம்லாம் ஏற்றலாம். அதுமாதிரி பூஜா ரூம்லேயும் வந்து நிறைய பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் கற்பூரம் ஏற்றலை. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டேன். ஆனால் ரொம்ப மங்களகரமாக, ரொம்ப டிவைன் பவராக, ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டேன். இப்படி கும்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு நாள் பூஜை பண்ணலனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நான் யோசிப்பேன். எனக்கு இது போல் மங்களகரமாக வீட்டை வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ எல்லாமே வேலை தனியாக செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 தீபமும் அழகாக ஏற்றி வச்சாச்சு. நம்ம வீடு இப்படி தான் இருந்தது இன்றைக்கி. இது வந்து கிச்சனில் நான் ஏற்றி அழகாக சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து வீட்டை டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் சொன்னேன், நான் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வீட்டு ஃபுல்லாக ஃபுல் டீப் க்ளீனும் பண்ணி முடிச்சுட்டேன். ஒட்டடெல்லாம் அடித்து, ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணி, ஃப்ரிட்ஜு பின்னாடிலாம் க்ளீன் பண்ணி, பீரோ பின்னாடிலாம் டஸ்ட் இருக்கும்ல, ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி கண்ணாடியெல்லாம் தொடச்சி முக்கால்வாசி வேலை 90% ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி மூட்டை கட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு, ஸோ எல்லா ஒர்க்கும் இப்போ முடிஞ்சாச்சு. வெளியே வாசலில் மட்டும் மேலே ஒட்டரை தட்டி விட்டுட்டோம்னா வீட்டை போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 டேஸ் தான் இந்த ஒர்க் எல்லாம் தான் போயிட்டு இருந்தது. வீட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு எப்போவுமே வந்து அந்த துஷ்ட சக்தி இருக்கு இல்லையா, அது நம்ம வீட்டில் எந்த ஒரு ஓரத்துலேயும் உட்காராது, மூளையில் தான் அது உட்காரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் மூளை முடுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னி வந்து கிச்சனை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணோம், அதை கூட நான் இந்த வீக் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தம்பி வந்து எனக்கு வந்து என் பசங்க வீட்டில் இருந்தால் அம்மா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் பசங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட். என் பையன் தான் எனக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். நான் சாமி கும்பிடும்போது அவன் வீடியோ எடுத்தான் எனக்கு. ஸோ இது போல் இன்றைக்கி சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ போட்டுட்டேன். இன்னும் இதை க்ளீன் பண்ணி ஒர்க் இருக்குது, மாக்கோலெல்லாம் தொடச்சி புதுசாக கோலம் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.